தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 9, இறை திருவசனம் 9. எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. ஒரு வரம் நான் கேட்கிறேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கிறேன். ஒரு வரம் நான் கேட்கிறேன். நீரை உண்டு, என்னில் கூரை உண்டு. நிலவின் ஒளியிலும் ஏரோளுண்டு. புகழுண்டு, என்றும் ஈகள் உண்டு. இமய உயர்வேலும் தாழ்வுண்டு. மாற்ற இயல்வதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும். மாற்ற இயல்வதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும். உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவாய். ஒரு வரம் நான் கேட்கிறேன், திருப்பதம் நான் பணிகிறேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கிறேன். ஒரு வரம் நான் கேட்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறி எங்களை காக்கின்ற கடவுளாக, தேற்றுகின்ற நண்பனாக, ஆற்றுப்படுத்துகின்ற தோழனாக, அறவுரை கூறுகின்ற ஆசானாக, எங்கள் வாழ்வின் எல்லாமுமாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற எங்கள் பரமதந்தையே, இயேசு ஆண்டவரே, தூய நல் ஆவியானவர, மூவரு இறைவா, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். தூயவர் 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 என்று பரிசுத்த வான்களின் குழுவோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்வுக்கு அடைக்கல பாறையாயிருந்து கொண்டிருப்பவரே, கோட்டை அரணாயிருப்பவரே, கேடயமாயிருந்து கொண்டிருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளின் காலையிலிருந்து எம்மை ஆசீர்வதித்தீரே. இதோ தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் உமது பாதுகாப்போடு, உமது அருளோடு, உமது ஆற்றலோடு இந்த நாளை முழுவதையுமாய் நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே பல்வேறு விதமான நற்செய்தி பெருவிழாக்களிலும் பல்வேறு விதமான திருப்பயணங்களிலும் எங்களை நாங்களே உமது உயிர்ப்புக்கு தயாரிக்க, தவத்திரு நாட்களிலே தவ முயற்சிகளில் ஈடுபட நீர் எங்களை வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்பதனை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக நாங்கள் உமது ஆற்றலோடு அருளோடு செய்த எல்லா செயல்களிலும் எங்களுக்கு உறுதுணையாய், வாழ்வாய், கோட்டை அரணாயிருந்து எங்கள் வாழ்வுக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் மகிழ்வு காண நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தீர். குடும்ப உறவுகளை புதுப்பித்து கொள்ள ஆற்றலை கொடுத்தீர். நன்றி இறைவா. உமது பார்வையில் நாங்கள் நலமுள்ள பிள்ளைகளாக வாழ ஆற்றலை கொடுத்தீர், நற்சுகத்தை கொடுத்தீர். நன்றி இறைவா. இந்த நாளின் வெம்மை எம்மை தாக்கினாலும்
நாங்கள் பயப்படாது வாழ எங்களுக்கு உமது பாதுகாப்பை கொடுத்தீர். எம் காலை இடரவிடாதபடி உமது தூதர்களை வைத்து அரவணைத்தீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற உமது திவ்ய வார்த்தைக்கிணங்க நாங்கள் ஜெபத்தில் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு எங்களது உள்ளத்து விருப்பங்கள், ஆசைகள், தேவைகள் அனைத்தையுமாய் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, சிறப்பாக நாளைய தினம் தங்களது தேர்வினை சந்திக்க இருக்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மொழி தேர்வினை நல்லபடியாக அவர்கள் எழுத நீர் ஆற்றலை கொடுத்தீர், சக்தியை கொடுத்தீர், அரணாயிருந்தீர். இதோ இந்த நாளிலே தகப்பனே, நாளைய தினம் அவர்கள் எழுத இருக்கின்ற தேர்வுக்கு இந்த பாடங்களை தயாரித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உமது பரிசுத்த ஆவியின் அக்கினி சுடர் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த விதமான அச்சத்திற்கு உள்ளாகாதபடி உமது பாதுகாக்கின்ற கரம், தேற்றுகின்ற கரம், ஆசீர்வதிக்கின்ற கரம் அவர்களை இந்த நேரத்தில் தொட வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். இந்த இரவை முற்றிலுமாக நாங்கள் தமிழகத்திலே நாளைய தினம் எழுத இருக்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவிகளின் தேர்வினையும், அவர்கள் எழுத இருக்கின்ற ஒவ்வொரு வினாக்களையும், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க இருக்கின்ற அனைத்து சூழ்நிலைகளையும் உமது கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் தகப்பன. எனவே இதோ எங்களது உள்ளத்து வெறுமைகள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான போராட்டங்கள், இவை அனைத்திற்கும் மத்தியில் இதோ தாராளமாக ஒரே உள்ளத்தோடு தமிழகத்தில் உள்ள அத்தனை 12ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளையும் இந்த இரவில் உம்மிடத்தில் சாஷ்டாங்கமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து உமது பரிசுத்த ஆவியின் அக்கினி மதிலை பொழிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி கூறி இந்த இரவை உம்மிடத்திலே பாத காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.